ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு பாவக்காயை பொடியாக நறுக்கிட்டு கல்லுப்பு போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு மண் சட்டி வச்சுக்கலாங்க. இதில் தான் நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். மண் சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தாராளமாகவே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. பூண்டு பல் ஒரு 6-7 நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் போல் உரிச்சிட்டு பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. கூடவே கருவேப்பிலை 2 கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. கூடவே 2 வரமிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய பாகக்காயை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க. அடுத்ததாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விடுங்க. நல்லா பரட்டின பிறகு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு தண்ணி ஊற்றி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிட்டேன். கூடவே இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இது இப்போது நல்லா கொதித்து வரணும். ஆல்ரெடி பாவக்காய் வதக்கும் பொழுதும் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ உப்பு பார்த்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரணும். இப்போது ஒரு 3 பீஸ் அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்து பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குழம்பு பார்த்தோம்னா 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கம்மியாக ஊற்றுற அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போது மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொதிக்க விடலாம். ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க. குழம்பு நல்லா நமக்கு திக்காக கிடைக்க ஆரம்பிச்சிரும். இப்போது உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எது பத்தலைனாலும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பாவக்காய் புளிக்குழம்பு, ரசம், சாதம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.